டெல்லியில் ராகுல் காந்தியை விமர்சித்து ஹிந்தியில் பேனர் வைத்திருக்கிறது திமுக. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் டெல்லியில் ராகுல் காந்தியை விமர்சித்து திமுக ஹிந்தியில் பேனர் வைத்திருக்கிறது. அதன் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 20 ஆண்டுகளாக நம்மை சார்ந்த வளர்ந்த காங்கிரஸ் கட்சி இன்று நம் முதுகில் குத்திவிட்டது என்று உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்து ஹிந்தியில் பேனர் வைத்திருக்கிறது திமுக. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இன்று இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அந்த கூட்டத்தை காங்கிரஸ் பங்கேற்பதால் திமுக புறக்கணித்திருக்கிறது. இந்நிலையில் 20 ஆண்டுகளாக தம்மை சார்ந்தே வளர்ந்த காங்கிரஸ் தம் முதுகில் குத்திவிட்டது என்று பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பேனர்களை திமுக தலைமை தற்பொழுது ஹிந்தியில் வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். டெல்லியில வைத்த பேனரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியை நாங்கள் பலவீனப்படுத்துகிறோமா, அந்த வேலையை ராகுல் காந்தியே சிறப்பாக செய்கிறார் என டெல்லியில் போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கிறது. 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பாக நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து எதிர்க்கட்சி கூட்டணி உருவாக்கியது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி. 2023 ஜூலை மாதம் இந்தியா கூட்டணி என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவித்த நிலையில் மக்களவை தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அரசியல் கட்சிகள் அடுத்தடுத்து நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களில் எதிரெதிரே போட்டியிட்டதால் கூட்டணி முறிய தொடங்கியது. குறிப்பா பாட்னா, பெங்களூரு, மும்பை, டெல்லி என இதுவரை 4 முறை இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் 5வது முறை இக்கூட்டம் இன்று தலைநகர் டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் இன்று மதியம் 12 மணிக்கு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைந்துள்ள நிலையில் திமுக இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவரும் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ள நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான பதாகைகள் டெல்லி முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. அதன்படி 20 ஆண்டுகளாக நம்மை சார்ந்து வளர்ந்த காங்கிரஸ் கட்சி இன்று நம் முதுகில் குத்திவிட்டது என தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறுவது போல காங்கிரஸ் கட்சி அதன் நம்பகத்தன்மையை இழந்து வருகிறது. எனவே நாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்து இருக்க முடியாது. எனவே மம்தா பானர்ஜி கூறுவது போன்ற வாசகங்கள் பதாகையில் இடம்பெற்றுள்ளது. ராகுல் காந்தியிடம் நிலைத்தன்மை இல்லை என சரத்பவார் கூறுவது போலவும் காங்கிரஸ் கட்சியை நாம் பலவீனப்படுத்த வேண்டாம் என அந்த வேலையை ராகுல் காந்தியே சிறப்பாக செய்கிறார் என அரவிந்த் கெஜ்ரிவால் கூறுவது போன்ற வாசகங்கள் பதாகைகள் டெல்லியில் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டம் டெல்லியில் கூட உள்ள நிலையில் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.